ஏன் அப்படி? அசிங்கம் எல்லாமே அசிங்கம்தான். இதில் என்ன பெரியவன் பண்ணுறது சரி, சின்னவன் பண்ணுறது தவறு, இல்லை சின்னவன் பண்ணுறது சரி, பெரியவன் பண்ணுறது தவறு. இருக்கப்பட்ட இடமா பார்த்துட்டா எதிர்காலம் சுமூகமாக பிரகாசமாக இருக்கும்ன்றது பெற்றோருடைய நினைவு, தவறு இல்லை. ஆனால் இந்த பிள்ளையாண்டான்கள் போய் தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது என்ன? இது கள்ள தொடர்பு ஐயா. திருமணமானவ இவன் திருமணமானவன், 2 பசங்க திருமணம் ஆகிருக்கு. இது லவ் மேரேஜ் கூட கிடையாது, இது கள்ள தொடர்பு. இது அப்படி இருக்கிறப்போ எப்படி தகப்பன் அறிந்திருக்கிறான்? இந்த வேசித்தனத்தினால அல்லது விபச்சாரத்தினால வர இருக்கிற சாபங்கள் ஏலி என்ற ஆசாரியனுக்கு நல்ல அறிவுடையவனாக இருக்கிறான், அறிந்திருக்கிறான். ஏன் கண்ட்ரோல் பண்ணல, ஏன் பிள்ளைங்களை கட்டுப்பாடு பண்ணல? அதுதான் பிரச்சனை. இப்போது வயசுக்கு வந்த பிள்ளைங்கள் ஆகிட்டாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? குடும்பம் ஜாயின்ட் ஃபேமிலி, அந்த பெண்கள் எதிர்க்க எப்படி பேசுறது, மருமகள் எதிர்க்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் காரணங்க. கூப்பிட்டு பட்டையை கலப்பினோன்னாக்கா தீர்ந்து போச்சு. அடித்தடி சொல்லலை. பலிபீடம் சும்மா இருக்கக்கூடாது, பலிபீடம் எப்பவுமே பலி செலுத்தி கொண்டே இருக்கணும்னு சொல்ல வரேன். தூப வர்க்கத்தினால, சுகந்த வர்க்கத்தினால மட்டும் இல்லை, சத்தியத்தினால, கிருபையினால் வச்சு கர்த்தருடைய வசனம் போகிற பொழுது இந்த பலிபீடத்தில் புறப்பட வார்த்தையே உபதேசமே உங்களை சுத்தம் பண்ணணும்னு சொல்ல வரேன். இது மேனிக்கு நோமே பூமிக்கு நோமே எலி ஊழியம் பண்ணால் பிள்ளைங்களே சந்திக்கப்படல, பிள்ளைங்களே சொந்த குடும்பமே போச்சு. ஏன் போச்சுன்னா பலிபீடம் குளிர்ந்து போச்சு. அக்கினியாக இல்லை பலிபீடம். ஊழியம் நின்று செய்ய வேண்டிய, நிற்க வேண்டியனா எதிர்த்து நிற்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இங்கே ஏலியினுடைய ஊழியம் உக்காந்துருச்சு. உட்கார வேண்டியது ஒரு சம்பவம், ஒரு அனுபவம் இல்லைன்னு சொல்லலை. அமர்ந்திருந்து அவரே தேவனை அறிந்து கொள்ளணும் தனிப்பட்ட விதத்தில். ஊழியமே மொத்தமாக உட்காந்துருச்சு. அப்புறம் ஊழியம் கடைசியில் படுத்துருச்சு. ஏன்? உரைக்கப்படுகிற சத்தியம் உரைக்கப்படவில்லை. சத்தியம் என்னன்னு தெரியும், ஆசீர்வாதம் என்னன்னு தெரியும், அதனுடைய சாபம் என்னன்னு தெரியணும். தெரிஞ்சிருக்கிறவன் தான் ஆசாரியன். இத்தனை வருஷம் பெந்தகோஸ்தே கோயிலுக்கு வரீங்க போகிறீங்க, சத்தியத்தை கேட்குறீங்க, இந்த சத்தியம் தெரியாதா? பாஸ்டர் பையனை அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணான், பாஸ்டர் பொண்ணு இப்படி தான் கல்யாணம் ஆச்சு சொல்கிற கொட்டேஷன்ஸ் எல்லாம் சாட்சிகளா? இதெல்லாம் சாபமான பகுதியம்மா, சாபமான பகுதி ஐயா. இதை அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போயிருக்கிறான் ஏலி தேவனுடைய நேசத்தில் சம்பாதித்து தான் இந்த ஊழியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். உங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்பி ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுக்கிறார். தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார்.